ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து பார்த்திங்கன்னா, நான் கொடைக்கானல் ஜூலை மந்த் வந்து போயிருந்தேன். அப்போ எடுத்திருந்த வீடியோ தான். அதாவது ஒரு 1 மந்த் ஆச்சு நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறதுக்கு. இந்த டைம் கொடைக்கானல் கிளம்பும்போது ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு வந்து வீட்டிலேருந்து கிளம்பணும். அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டு 3 மணிக்கு தான் கிளம்பணும். 3 மணிக்கு கிளம்பணும், கொஞ்ச நேரம் தானே தூங்க போகிறோங்கிறதுக்காக நான் தங்கச்சிலாம் யாருமே தூங்கலை. அம்மா அப்பா அப்புறம் ஹஸ்பண்ட் ட்ரைவ் பண்ணுறதுனால அவங்க கொஞ்ச நேரம் தூங்குனாங்க. குழந்தைங்கள வந்து கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டு அப்படியே தூக்கி கார்லேயே தூங்க வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நான் என் தங்கச்சிங்க நாங்கள் வந்து சரி இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்குது, எதுக்காக தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்காமலே அப்படியே முழிச்சிருந்து ஒரு 1:30 மணி பக்கம் குளித்து கரெக்டாக ரெடி ஆக ஆரம்பித்தோம். 3 மணி ஆச்சு. 3 மணிக்கு எல்லாமே கிளம்பிட்டோம். போக போக வந்து பார்த்திங்கன்னா விடிஞ்சிருச்சு. நைட்டு தூங்காதனால நான் வந்து காரில் ஏறினதுமே கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டேன். நடுவில் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக ஹஸ்பண்ட் வந்து ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. திருச்சி தாண்டி திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் வருதுன்னதும் பார்த்துட்டு முழிச்சிட்டு திரும்ப வந்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறமா நிறுத்தினாங்க. ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வாஷ்ரூம்லாம் போயிட்டு காஃபி டீலாம் குடிச்சிட்டு திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணி மணப்பாறை போயிட்டு ஒரு ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு நிறுத்தணும். இந்த ஹோட்டலுக்கு இப்போது செகண்ட் டைமாக போகிறோம். நான் செகண்ட் டைமாக போகிறேன் கொடைக்கானல் போகும்போது. பிரேக்ஃபாஸ்ட் நல்லாயிருக்கும். தென் ரொம்ப நேரம்லாம் டிலே பண்ணாமல் கேட்டோடனே ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 7 மினிட்ஸில் ஃபுட்டு டேபிளுக்கு வந்துடும். ஃபுட்டு நல்லாவும் இருக்கும், ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக இருக்கும் இந்த ஹோட்டலில். ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பணும். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். அதுக்கு மேலே ஹில்ஸ் ஏறி நம்ம 2 மணி நேரம் மலை மேலே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் ஒரு 1.5 hours பிஃபோராக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா கரெக்டாக இருக்கணும். இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே கொடைக்கானல் செக் போஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இ பாஸ் காட்டணும். இ பாஸ் இந்த டைம் நான் தான் அப்ளை பண்ணேன் ஆன்லைனில். இ பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல், மூணார் இந்த மாதிரியான ஒரு சில ஹில் ஸ்டேஷனுக்கு மட்டும்தான் இ பாஸ் எடுக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் எடுத்ததில்லை. இந்த டைம் ஹஸ்பண்ட் நீயே பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் நான் தான் வந்து இ பாஸ் அப்ளை பண்ணி எடுத்தேன். ஜஸ்ட்டு ஒரு 1 minute வேலை தான் ஆன்லைனில் எடுக்கிறது. அங்கே போனோம் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி எடுக்கணும். ஸோ தட் நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு அப்புறமா கிளம்பினோம். விடிய காலையில் 3 மணிக்கு கிளம்பின நாங்கள் அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் டிஃபன் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் நிறுத்தி ரிலாக்ஸ் பண்ணிட்டு தென் லஞ்சு வாங்குற இடத்துல எங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரம் டிலே ஆகிடுச்சு. தலப்பக்கட்டியில் தான் லஞ்சு வாங்கிட்டு அப்படியே மேலே ஏறணும். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours ஆகிடுச்சு மலை மேலே போயிட்டு ரூமுக்கு ரீச் ஆகிறதுக்கு. இதுதான் நாங்கள் புக் பண்ணியிருந்த காட்டேஜ். இந்த டைம் பார்த்திங்கன்னா காட்டேஜ் மெயின்லேயே தான் புக் பண்ணியிருந்தோம். கட்லா ரோடு ரோஸ் கார்டன் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் இருக்குது. அதாவது இது காட்டேஜ். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது ஃபஸ்ட் ஃப்ளோரில். ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. நாங்கள் போகும்போது தான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு 10 minutes மட்டும் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மேலே போயிட்டு லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு உட்காந்து லஞ்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அன்னைக்கு டே எங்கேயுமே சுற்றி பார்க்க போக முடியாது. ஸோ நாங்கள் மேலே வந்துட்டோம் வியூ என்ஜாய் பண்ணுறதுக்கு. கொடைக்கானலில் அங்கேருந்து மேலே எங்களுக்கு பார்க்கும்போது அந்த மவுண்டெயின் வேலி அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர் சீனரி தானே. ஸோ அதனால் ரொம்ப அழகாக ரசிச்சுட்டு அவ்வளோதான். அன்றைக்கி டே வந்து போயிட்டு டின்னர் பக்கத்தில் இருக்க ஹோட்டல்லே வாங்கிட்டு வந்துட்டு தூங்கியாச்சு. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு தான் சுற்றி பார்க்க கிளம்பினோம். நாங்கள்லாம் வந்து கிளம்பிட்டு அதுக்கப்புறமா குட்டீஸை ரெடி பண்ணோம். மோஸ்ட்லி எங்கே வெளியே போனாலுமே 9 மணிக்கெல்லாம் ரூமை விட்டு செக் அவுட் பண்ணுவோம். அதாவது அன்றைக்கி டே சுற்றி பார்க்குறதுக்கு. அப்படி கிளம்பணும் அப்படின்னா நம்மளால் ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்குள்ளே எவ்வளோ இடம் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிட்டு வரலாம். அதனால் ரூம்லேருந்து 9 மணிக்கு நேராக கிளம்பி ஃபஸ்ட்டு நம்ம ஐயனை தரிசனம் பண்ண தான் போனோம். இது வந்து ஃபாரஸ்ட் ரோடு வழியாக போகிறதுனால ரொம்ப அழகாக இருக்கும் வியூ. ஐயன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மவுண்டெயின் வேலி இருக்குது.
இது வந்து வியூ பாயிண்ட்டு. லாஸ்ட் டைம் கொடைக்கானல் வந்தப்போ இந்த இடத்துல நிறுத்தி பார்க்க முடியல, ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது சீசன் டைம் வந்ததுனால. இந்த டைம் காலியாக இருக்கவும் நாங்கள் நிறுத்தி போயிட்டு அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். கொடைக்கானல் பொறுத்த வரைக்கும் இந்த வியூ பாயிண்ட் தான் அதிகமாக இருக்கும். மவுண்டெயின், வேலி, ட்ரீஸு இதெல்லாம் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். இங்கே நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா பூம்பாறை கிராமம். ரொம்ப அழகிய சிறிய கிராமம் பூம்பாறை. அந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போகிற வழியிலே மவுண்டெயின் மேலே நின்று பூம்பாறையுடைய வியூவை ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கோயிலுக்கு போயிட்டோம். லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செவ்வாய்க்கிழமை பூம்பாறை முருகன் கோயிலுக்கு போனோம். ரொம்ப கூட்டமாக இருந்தது. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தது, நின்று பார்க்குற மாதிரி. ஃப்ரீலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளேயே நாங்கள் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டோம். போகும்போதே வந்து ஐயனுக்கு மாலை, அதுக்கப்புறம் விளக்கு எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு கொடிமரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு நம்ம குழந்தை வேலப்பரை தரிசனம் பண்ணுறதுக்கு. இந்த கோயிலில் முருகர் எப்போதுமே ராஜ அலங்காரத்தில் காட்சி கொடுக்குறாரு. நான் 2வது தடவை பார்த்தேன். அலங்காரம் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்குள்ளே இருக்க முருகர் வந்து குழந்தை வேலப்பர். அதனால் வந்து நம்ம ஹீரோ இங்கே குட்டியாக குழந்தை ரூபத்தில் தான் இருப்பார். அவரை தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலேருந்து திரும்ப பார்க்கிங்கில் வண்டி எடுத்துகிட்டு அடுத்ததாக வந்து மன்னவனூர் கிளம்பிட்டோம். மன்னவனூர் போகிற வழிலாம் ஃபுல் ஃபாரஸ்ட்டு. 2 பக்கமும் வெறும் மரம் மட்டும்தான் இருக்கும், பைன் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். அந்த சைடு நம்ம வந்து காரில் யாருமே இல்லாமல் அப்படியே தனியாக, போன டைமாவது சீசன் டைம் நிறைய கார் போச்சு, இந்த டைம் ரொம்ப ரேராக தான் போச்சு. காட்டுக்குள்ளே தனியாக ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட் எடுக்கணும். மன்னவனூர் என்ட்ரன்ஸில் பர் ஹெட் வந்து 50 ருபீஸு. இங்கே வந்து ஷீப் அண்ட் ரேபிட் ஃபார்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஷீப் பார்க்குறதுக்கு தான் போகணும். இந்த மன்னவனூரை வந்து குட்டி சுவிட்சர்லாந்து அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு நாங்கள் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. சுவிட்சர்லாந்து வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு மன்னவனூரை போய் பார்க்கும்போது ஓகே இதனால தான் குட்டி சுவிட்சர்லாந்து சொல்கிறாங்க போலான் இருந்தது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சீனரி. அந்த பச்சை கலரில் பச்சை பசைல்னு புல், மரங்கள், இதுக்கு நடுவில் மலை, அப்புறம் அந்த ப்ளூ கலரில் இருக்க அந்த வானம், அங்கே பார்க்குறதுக்கு சீனரி இதெல்லாம் வந்து கண்கொள்ளா காட்சி. அவ்வளோ அழகாக இருந்தது. ஷீப் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது ரேபிட் பார்க்க போனோம். ரொம்ப அழகாக இருந்தது. எல்லா ரேபிட்டுமே இங்கே எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ரேபிட் இருந்தது, எல்லா ப்ரீடுமே இருந்தது. குட்டீஸை கூப்பிட்டு அதில் இருக்க நேம் எல்லாம் படித்து காட்டி அவங்களுக்குமே வந்து சொன்னோம். இதுக்குள்ளேயே ரேபிட் பிளட்டில் வந்து ஹேர் ஆயில் இருக்கும்ல அது, அதுக்கப்புறமா நிறைய மூலிகை தைலம்லாம் கூட வந்து உள்ளே வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்துட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா பேக் சைடில் ஹார்ஸ் ரைடிங் இருக்குது. நம்ம குதிரை சவாரி பண்ணலாம். அதுக்கு வந்து பர் ஹெட் 200 ருபீஸ் வரும். ஒரு அடல்ட்டு, குழந்தைங்க, கிட்டுக்கு கூட போகிறதுக்கு ஒரு அடல்ட்டு கண்டிப்பாக போகணும். லாஸ்ட் டைம் மன்னவனூர் போகும்போதெல்லாம் செம்ம மழை, சரியான மழை. இந்த தடவை நாங்கள் கொடைக்கானல் போகும்போது நல்ல வெயில். ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து அந்த மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு யோசித்தாலும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகு வெயில் பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாகவே இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா ஃபாகியாக இருக்கும்போது நமக்கு தூரத்தில் என்ன இருக்குங்கிறது தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு பள்ளத்தாக்கு பார்க்குறோம் அப்படின்னா அங்கேருந்து அந்த வியூ பாயிண்ட்டை வந்து பார்க்குறதுக்கு நமக்கு தெரியணும் இல்லையா. இப்போ நமக்கு ஃபுல்லாக புகை மூட்டமாக, அதாவது பனி மூட்டமாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த பனியுடைய அழகை ரசிக்கலாமே தவிர்த்து அந்த பள்ளத்தாக்கில் என்ன இருக்குது எப்படி இருக்குங்கிறது தெரியாது. பட் இப்போ நாங்கள் சம்மரில் போகும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக அந்த வியூ பாயிண்ட் எல்லாமே ஒன்று தெரிஞ்சுது. ஸோ நான் அடுத்தடுத்து போனதில் 2 விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எப்போவுமே வெதர் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. எந்த இடத்துலையுமே திடீர்னு மழை பெஞ்சால் ஃபாக் ஆகுது, நம்ம வந்து அதை என்ஜாய் பண்ணிக்கலாம். வெயில் அடிச்சது அப்படின்னா அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுல என்ஜாய் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ 2மே நல்லா தான் இருந்தது. வெயிலில் போனதும் நல்லா இருந்தது, பனியில் போனதுமே நல்லா தான் இருந்தது. 2மே ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அங்கேருந்து மன்னவனூர் எக்கோ டூரிசம் வந்துட்டு அங்கே டேம் பார்த்தோம். இப்போது ரொம்ப வெயில்னாலே என்னன்னு தெரியல, அந்த டேமில் வந்து தண்ணி கம்மியாக இருந்தது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பரிசல் சவாரி பண்ணலாம், ஜிப்லைன் இருக்குது, அட்வென்ச்சரஸ் ரைட்ஸுமே இருக்குது. நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோன்னா நீங்கள் அட்வென்ச்சரஸ் ரைட் கூட ட்ரை பண்ணலாம். அங்கேருந்து ரிட்டன் வந்து கிளம்பிட்டோம். இந்த டைம் ஆஃப் சீசன் அப்படிங்கிறதுனால ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஹோட்டல்ஸ் எல்லாம் இருந்தாலும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இல்லை. மேகி கிடைக்கும், மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிறத அங்கேயே மன்னவனூரில் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ரிட்டன் வரும்போது ரோஸ் கார்டன் பார்த்துட்டு போயிடலான்னு அங்கேயே இறங்கிட்டோம். இதுக்குள்ளே ஒரு 3/4 மணி நேரம் பக்கம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப ரூமுக்கு போகலான்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ அன்றைக்கி டே வந்து எங்களுக்கு முடிஞ்சு போச்சு. டின்னருக்கு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோடதே பக்கத்தில் இன்னொரு ரூம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி அந்த ரூம் வந்து எப்படி இருக்குன்னு செக் அவுட் பண்ணலான்ட்டு போனோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஹில்ப்ரூக் ரெசிடென்சி. அவங்களோடது வந்து 2 பேராக ஸ்டே பண்ணுற மாதிரி ரூம்ஸும் இருக்குது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியாக போனால்
எல்லாருமே சேர்ந்து தங்குற மாதிரி காட்டேஜும் இருக்குது. சரி நம்ம எப்பயாவது வந்தால் யூஸ் ஆகுமே 2 பேராக வந்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அங்கே அவங்களோட ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போயிருந்தோம். அண்ட் அங்கேருந்து பார்த்துட்டு திரும்ப ரூமுக்கு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது ஆல் ஓவர் ஃபேமிலியாக எல்லாருமே ஸ்டே பண்ணியிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் இருக்கும். இங்கே டிவி வித் நம்ம உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி சோஃபாவோடு இருக்கும். ஒரு பெரிய ஹால் வித் வந்து டைனிங் டேபிளோடு இருக்கும். அதுக்கப்புறமா 3 ரூம்ஸ் இருக்குது. ஸோ 3 ஃபேமிலியாக வந்தால் கூட நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு வீடு மாதிரியே ஃபீலாக இருக்கும். இது நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் உள்ள ஒரு பெரிய காட் வித் பெட்டு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. உள்ளே நம்ம எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது வாஷ்ரூம். உள்ளே வந்து வாட்டர் ஹீட்டரும் இருக்குது. நல்ல 10 லிட்டர் ஹீட்டரு. ஸோ நம்மளுக்கு வந்து நல்ல தண்ணி சூடாகவே எனி டைம் கிடைக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரூம் என்னோட சிஸ்டர் ஸ்டே பண்ணியிருந்தது. உள்ள ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் அங்கேயுமே அட்டாச்டு வாஷ்ரூம் பெட்டோட இருக்குது. இது தேர்ட் ரூம் கொஞ்சம் சின்னது. அங்கேயுமே அட்டாச்டு வாஷ்ரூம் வித் காட்டோடு இருக்கும். நான் ஃபஸ்ட்டு காட்டினது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோடதே ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கும். இப்போ நான் காட்டினது நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த காட்டேஜ். ஸோ ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே நீட்டாகவும் இருக்குது. பக்கத்துலேயே அதாவது மெயின்லேயே இருக்குது. ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி சுற்றி பார்க்குற இடமா இருக்கட்டும், இல்லைனா வந்து அங்கேயே பால் பாக்கெட் வாங்கி ஒரு டீ காஃபி போடுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வசதியாக இருக்குது. காட்டேஜை விட்டு வெளியே போனோம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைங்கள்லாம் இருக்குது. ஹோட்டல் இருக்குது, டீ கடை இருக்குது, அப்புறம் மளிகை பொருள் கடை இருக்குது. வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுனாலும் சமைச்சிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து டீ காஃபிக்கு அப்புறம் பஜ்ஜி மேகி இந்த மாதிரி மட்டும் மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக செகண்ட் டே வந்து சுற்றி பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். செகண்ட் டே வந்து போகும்போது அங்கேயே ஒரு ஹோட்டலில் லஞ்சை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் லேட் ஆகிடுச்சு, 2 ஆகிடுச்சு. ஸோ லஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா பள்ளத்தாக்கு போயிருந்தோம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட் தான். செகண்ட் டே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே லோக்கல் ஏரியாஸ் தான் கவர் பண்ண போகிறோம். அதாவது லோக்கல் ஏரியா மீன்ஸ் ரொம்ப லாங் போகாமல் பக்கத்துலேயே தான் கவர் பண்ண போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பள்ளத்தாக்குடைய வியூ பாயிண்ட்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பில்லர் ராக் போனோம். பில்லர் ராக் வந்து தூண்பாறைன்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த ராக்ஸ் எல்லாமே பில்லர் மாதிரி இருக்குல்ல, அதோட அந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. போன டைம் போகும்போது ரொம்ப புகமூட்டமாக இருந்தது. இந்த வியூ எதையுமே என்னால் பார்க்க முடியல, உங்களுக்குமே வீடியோவில் காட்ட முடியல. இப்போ தான் இதோடைய அழகே வந்து நான் ரசிக்கிறேன். அடுத்ததாக குணா கேவ் போனோம். எல்லாருக்குமே, எங்களுக்கு மட்டும் இல்லை, கொடைக்கானல் வந்து எல்லாருக்குமே மேக்ஸிமம் குணா கேவ் ரொம்ப பிடிக்கும் போல். ஏன்னா அங்கே தான் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அந்த விழுதுகளுக்கு மேலே ஏறுறது. அப்புறமா மஞ்சுமேல் பாய்ஸ் படம் பார்த்துட்டு அங்கே வந்து சுபாஷின்னு கத்திக்கிட்டு இதுக்குள்ளே தான் அவர் விழுந்தாரா, இங்கே தான் இருந்தாரா அப்படின்ட்டு அந்த எல்லாருமே பார்த்த வரைக்கும் அதை தான் பேசிக்கிட்டே போனாங்க. ஸோ இதுதான் அப்படின்னு சொன்னாங்க, இதுக்குள்ளே தான் விழுந்ததா அப்படின்னு சொன்னாங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குணா கேவுடைய வியூ பாயிண்ட்டு. போன டைம் மிஸ்டாக இருந்திருக்கும் வீடியோவில். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கிளியராக காட்டியிருக்கேன். அண்ட் இந்த பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். எல்லாமே ரொம்ப ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பழமையான மரம் போல் அவ்வளோ விழுதுகள் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே ஏறி நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். குழந்தைங்களுமே ரொம்ப ஹாப்பி அங்கே போனதில். லாஸ்ட் டைம் போனப்பவும் சரி, இப்போ போனப்பவும் சரி, எங்கள் வீட்டிலலாம் கேட்டதுக்கு குணா கேவ் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே உனக்கு தெரியுமா? உங்களுக்கு கொடைக்கானலில் சுற்றி பார்த்ததில் எந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் இங்கே தான் வந்து ஃபேமிலியாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் இங்கேருந்து ஆக்சுவலி ரூம்லேருந்து கிளம்புறதுக்கே 2 மணி ஆச்சு. இந்த லோக்கல் சைட்ஸ் இங்கே எல்லாமே 4 மணியோட க்ளோஸ் ஆமாம். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் ½ hour தான் இருக்குது. அதுக்குள்ளே 2-3 இடத்த கவர் பண்ணணும். எல்லாமே ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அதனால் போயிடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தாங்க ஹஸ்பண்ட். ஆஃப் சீசன் அப்படிங்கிறதுனால டிராஃபிக் இல்லை, கூட்டம் இல்லை, எதுவுமே இல்லை. அண்ட் தென் இது 1 வே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்துட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து போய் பார்க்க முடியாது. ஸோ 1 by 1 கவர் பண்ணிட்டு தான் வரணும். எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு பைன் ஃபாரஸ்ட் அண்ட் மோயர் பாயிண்ட் பார்த்துட்டு ஃபைனலி வந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறமா இந்த கோக்கஸ் வாக் இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வியூ பாயிண்ட் பார்த்துட்டே அப்படியே வாக்கிங் மாதிரி போகலாம். ஸோ அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். அம்மா வந்து பஜ்ஜி மாவு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் நாங்கள் காஃபி டீ போட்டால் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஏன்னா நிறைய பேர் இருக்கனால கெட்டிலில் போட முடியறதில்ல. ஸோ இண்டக்ஷன் எடுத்துகிட்டு போனேன். அங்கே போயிட்டு ரூமில் பஜ்ஜி
பஜ்ஜி போட்டு சூடாக சாப்பிட்டோம். வித் அம்மா வந்து ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு ஹோட்டலில் டின்னர் வாங்கி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங். இந்த டைம் கொடைக்கானலில் வந்து 2 நைட்டு 3 பகல் ஸ்டே பண்ணோம். எப்படி போச்சுன்னே தெரியல. நாள் கிடுகிடுன்னு ஓடிடும். எங்கன்னா வெளியே போகணும் அப்படின்னா வீட்டில் இருந்தால் மட்டும் நாளே போகாது. இது லாஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரூமை செக் அவுட் பண்ணுறோம். ரூமை செக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ சுத்தமாக ரூம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு பெட் ஸ்ப்ரெட்ஸ்லேருந்து பில்லோஸ்லேருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் அவங்க க்ளீன் பண்ணிப்பாங்க. பட் இருந்தாலும் நம்மளும் நீட்டாக வச்சுட்டு வரணும் இல்லையா? ஸோ தட் எல்லாத்தையுமே நீட் பண்ணி வச்சுட்டு நாங்கள் ரூமில் இருந்து கிளம்பினோம். ஆக்சுவலி இங்கேருந்து தேனி போய் சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் வந்து அப்பாவுக்கு அப்புறம் தங்கச்சி ஹஸ்பண்ட்க்குலாம் கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால அவங்களுக்கு திரும்பவும் லீவ் போட முடியாதுங்கிறதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கேருந்து அப்படியே பொறுமையாக போகலாம் லஞ்சு சாப்பிட்டுட்டு ஸோ நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். போகிற வழியில் இங்கேயுமே ஒரு ஹார்டிகல்ச்சர் கார்டன் இருக்குது கொடைக்கானலில். உள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போகலாம். இல்லை வந்து ஒரு சிலர் வந்து ட்ரெயின் புக் பண்ணியிருப்போம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எங்கேயாவது அப்படின்னா இதுக்குள்ளே போகலாம். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா உள்ளே நிறைய மரம்லாம் இருக்கிறனால நிழலாக இருக்குது, பெஞ்ச்லாம் இருக்குது, படுத்து கூட வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் உள்ள. குழந்தைங்க வந்து உள்ள பார்க் மாதிரியும் இருக்கும் இல்லையா? பார்க் மீன்ஸ் நான் எதை சொல்கிறேன்னா சர்க்கஸ் ஊஞ்சல்லாம் இருக்கும். ஸோ அதில் விளையாடினதுனால ஹஸ்பண்ட் கூட்டு போய் குழந்தைங்கள விளையாட வச்சுட்டு இருந்தாங்களா, அதனால் வந்து கொஞ்சம் டைம் லேக் ஆகிடுச்சு. உள்ளே எங்களுக்கு 1.5 மணி நேரம் டைம் போனதே தெரியல. செடிங்க அழகழகான பூக்களால் வந்து டிசைன்லாம் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டு 12 மணி பக்கம் தான் கொடைக்கானல்லேருந்து கிளம்பணும். கிளம்பிட்டு இங்கேருந்து மலை இறங்க ஆரம்பித்தோம். கீழே இறங்குறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் பக்கம் ஆகிடும். டவுனுங்கிறதுனால கொஞ்சம் வண்டி வேகமாக போகும். ஸோ அதனால் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் பிஃபோராகவே 1.5 மணி நேரத்துக்குள்ளவே மேலேருந்து கீழே இறங்கிட்டோம். கொடைக்கானலில் வந்து மலை ஏறும்போதும் இந்த மலைப்பழம் வாங்கி சாப்பிட்டுட்டே தான் போனேன். ரிட்டன் இறங்கும்போதும் அங்கே மலைப்பழம் வாங்கி நல்ல கனிஞ்ச பழமாக வாங்கிக்கோங்க. வாங்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பலாப்பழம். நாங்கள் அங்கேயும் வாங்கி சாப்பிட்டுட்டு குட்டீஸ்க்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு எனக்கு பலாப்பழம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு முழு பழத்தை வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு கட் பண்ணும்போதுமே பழம் நல்ல பெரிய பெரிய சொலையாக இருந்தது. ஆனால் நாங்கள் என்னென்னா அங்கே ரொம்ப பெரிய பழம் கிடைக்கல, ரொம்ப சின்ன சைஸ் தான் இது. ஸோ அது மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து இறங்கினதுக்கப்புறமா ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு திண்டுக்கல் ரீச் ஆகிறதுக்கு. திண்டுக்கல் ரீச் ஆகிட்டு அங்கே போய் ஆச்சீஸில் தான் லஞ்ச் சாப்பிட்டோம். திண்டுக்கல்லில் வந்து கிராஸ் பண்ணி போகும்போது பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் வந்து திங்க் பண்ணியிருக்கோம். பட் நாங்கள் வரும்போது டைம் ரொம்ப அன்டைம் ஆகிடும். இந்த டைமே ஆல்மோஸ்ட் டைம் 2:30 பக்கம் ஆகிடுச்சு. பட் அங்கே ஃபுட் இருந்தது. நாங்கள் போகும்போது லஞ்சு சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே ஜிகிர்தண்டா வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். நைட்டு வரும்போது உளுந்தூர்பேட்டில் டின்னரும் சாப்பிட்டுட்டு ஒரு 11:30 எல்லாமே சென்னை ரீச் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் டைம் கொடைக்கானல் போகும்போது மிஸ் பண்ண பிளேஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.